ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் டாப் இன்ஜினியரிங் சர்வீஸில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ இந்த மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, மெக்கானிக்கல் முடிச்ச மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 80+ வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சோ இதுல மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு மட்டுமே ஒரு புதுசா வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜேடிஓ ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசருக்கு வந்து நம்ம மெக்கானிக்கல் முடிச்ச மாணவர்களுக்கு புதுசா வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா ஜேம்ஸ் வாட் 2.0. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட் அப்படின்ற நேம்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருந்தோம் டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு. அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதோட தொடர்ச்சியா டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட் 2.0 அப்படின்ற நேம்ல ஒரு நியூவா ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஜூலை 29 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் தான் கண்டக்ட் பண்றோம், ஆஃப்லைன் கிடையாது. சோ இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ் மெக்கானிக்கல் டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் சேனல்ல 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி குயிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடா எல்லா தகவல்களும் நம்ம ஷேர் பண்றோம். சோ அதே மாதிரி இந்த டிப்ளமோ ஐடிஐ லெவல் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுக்கு நீங்க அடிப்படை ஜேடிஓ எக்ஸாமுக்கு வந்து நீங்க வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஐடிஐ புக்ஸ் தான் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஐடிஐ புக்குக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. டெலகிராம் சேனல் டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ் மெக்கானிக்கல், அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த டெலகிராம் சேனல் நீங்க ஜாயின் கொடுத்துட்டு அதுல மேல பின்னடு மெசேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச், அதாவது ஜேம்ஸ் வாட் 2.0 அப்படின்ற நேம்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ மெக்கானிக்கலுக்கு கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கும். ஜெனரல் ஸ்டடிஸ் பைலிங்குவலா இருக்கும். ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது பைலிங்குவல் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் சேர்த்து வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட் பேப்பர் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். மற்றபடி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்கும்போது தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ எல்லாமே வந்து பேசிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், டெஸ்ட் கொஸ்டினோட சேர்த்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோல கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? பேட்ச் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நேம்ல வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் தான் கண்டக்ட் பண்றோம், ஆஃப்லைன் கிடையாது. டோட்டலா எத்தனை டெஸ்ட் அப்படின்னா 28+ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஓவராலா எத்தனை கொஸ்டின்ஸ் கவர் ஆகும்னா 6000+ கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்துக்கு கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம் வந்து செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் அவைலபிளா இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க வந்து அட்மிஷனுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அட்மிஷன் ரிலேட்டடா எல்லா அப்டேட்டும் சொல்லிடுவாங்க. சரிங்களா? கொஸ்டின் கண்டக்ட் பண்றது எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி. ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஃபேக்கல்டி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் கொஸ்டின் எடுப்பாங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுப்பாங்க. இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் வந்து இதுல கொடுத்திருக்கோம் பாருங்க. ஜேம்ஸ் வாட் 2.0 ஜேடிஓ. சரிங்களா? சோ இதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஜேடிஓன்றது வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ லெவல். அதாவது இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? மெக்கானிக்கல் ரிலேட்டடா ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கு நீங்க எலிஜிபிள். நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லைன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் நீங்க எலிஜிபிள் தான். சரிங்களா? ஜேடிஓல நிறைய ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணிருக்காங்க. இதுல வேகன்சி அதிகமா இருக்கக்கூடிய ட்ரேட் வந்து வெல்டரும் ஃபிட்டரும் தான். சரிங்களா? சோ இந்த வெல்டர் ஃபிட்டர் வந்து வேகன்சி அதிகம்ன்றதுனால இந்த டெஸ்ட் பேட்ச் ஒன்லி ஃபார் வெல்டர் அண்ட் ஃபிட்டருக்கு மட்டும் நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? மத்த ட்ரேடுக்குலாம் வராது. வெல்டர் ஃபிட்டர் தான் இருக்கிறதுலே வேகன்சி அதிகம். அதனால வெல்டருக்கு ஃபிட்டருக்கு மட்டும் இந்த ஜேம்ஸ் வாட் 2.0 அப்படின்ற நேம்ல
டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் சரிங்களா. சோ டெஸ்ட் கொஸ்டின் வந்து டெக்னிக்கல் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல கொஸ்டின் கொடுப்போம், ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து பைலிங்குவலா இருக்கும் சரிங்களா. சோ நிறைய பேர் வந்து ஐடிஐ ஸ்டூடெண்ட்டும் சரி, அதே மாதிரி மெக்கானிக்கல் டிப்ளமோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல வந்து எதிர்பார்ப்பீங்க. கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான கொஸ்டினா தான்ப்பா இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஏன்னா நம்ம ஐடிஐ புக் டிப்ளமோ புக்கே பாத்தியா இங்கிலீஷ் கலந்து தமிழா தான் இருக்கும் சரிங்களா. சோ இங்கிலீஷ்ன்றது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாலையும் கண்டிப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க ஒரிஜினல் எக்ஸாம்ல. அதுவும் இல்லாம டிஎன்பிசி எக்ஸாம்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் தான் ஃபைனல் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க ஓகேவா. சோ அதனால டெக்னிக்கல் கொஸ்டின் வந்து நம்ம இங்கிலீஷ்ல கொடுப்போம், ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து பைலிங்குவலா கொடுப்போம் சரிங்களா. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஜேடிஓ எக்ஸாம் டெக்னிக்கல் மொத்தம் எத்தனை டெஸ்ட் நடக்கும்னா 8 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஓவராலா எத்தனை கொஸ்டின் அப்படின்னா 1100+ கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம் சரிங்களா. ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து 20+ டெஸ்ட் வந்து கொடுப்போம், 4900+ கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும் சரிங்களா. அப்போ ஓவராலா 28+ டெஸ்ட் 6000+ கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம் சரிங்களா. அதே மாதிரி டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்குறோம் சரிங்களா. 29th ஜூலைல இருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்குது. பேட்ச் நேம் வந்து ஜேம்ஸ் வாட் 2.0 சரிங்களா. டைமிங் வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் 2 செஷனா வந்து கொடுக்குறோம் சரிங்களா. காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும், மதியானம் 2:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும். இந்த டைம்ல நீங்க வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிஎஃபா அந்த டைம்ல வந்து கொஸ்டின் கொடுப்பாங்க, நீங்க இந்த டைம்ல அட்டன் பண்ணாலும் ஓகே. இல்ல நீங்க ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேற டைம் ஏதாவது கன்வீனியன்ட் இருந்ததுன்னா அந்த டைம்ல கூட உட்காந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் சரிங்களா. மற்றபடி பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபா கொடுத்துருவோம். டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்றோம்னா ஆன்லைன்ல கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருவாங்க, நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் போட்டு பாத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து மொபைல் ஆப்ல ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாத்துக்கலாம் சரிங்களா. டோட்டலா 27+ டெஸ்ட். ஜேடிஓல எல்லா ட்ரேடுக்குமே நம்ம கண்டக்ட் பண்ணல, 2 ட்ரேடு, வெல்டருக்கும் ஃபிட்டருக்கும். இது 2 தான் வேகன்சி அதிகம் சரிங்களா. நீங்க ஐடிஐல வெல்டர் முடிச்சிருக்கீங்க, இல்ல ஐடிஐல ஃபிட்டர் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம் சரிங்களா. சோ டெஸ்ட் வந்து அப் டு செப்டம்பர் அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஒருவேளை எக்ஸாம் அக்டோபர்ல சேஞ்ச் பண்ணாங்கன்னா அக்டோபர் வரைக்கும் கொடுப்போம் சரிங்களா. ஒன்லி ஃபார் ஆன்லைன்ல மட்டும்தான் கண்டக்ட் பண்றோம். சோ இதுதான் நம்ம டெஸ்ட் கொஸ்டின்கான ஷெட்யூல், இது பாத்துக்கோங்க. சோ டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 29th ஜூலை. வாரத்துல ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து யூனிட் 1 and 2. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா சப்ஜெக்ட் கோட் ரொம்ப முக்கியம் சரிங்களா. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல வந்து சப்ஜெக்ட் கோட் கொடுத்திருப்பாங்க. சப்ஜெக்ட் கோட் 440, 436 2 சப்ஜெக்ட் கோடுக்கும் நம்ம கொடுக்குறோம், வெல்டருக்கும் ஃபிட்டருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 1 and 2 சப்ஜெக்ட் கோட் 440, 436ல யூனிட் 1 and 2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெல்டரா, யூனிட் 1 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் வெல்டிங் அப்படின்றது யூனிட் கொடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து என்னது, டிஃபரெண்ட் ப்ராசஸ் ஆஃப் மெட்டல் ஜாயினிங் மெத்தட். அதே மாதிரி வந்து ஃபிட்டர்ல யூனிட் 1 வந்து சேஃப்டி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. யூனிட் 2 வந்து பேசிக் ஃபிட்டிங் சொல்லியிருக்காங்க. டோட்டலா வந்து 100 கொஸ்டின் சரிங்களா. அதாவது ஒரு யூனிட்ல 25 கொஸ்டின், 25 50 ஆச்சு வெல்டர்ல சரிங்களா. அதே மாதிரி 25 50 ஆச்சு, மொத்தம் 100 கொஸ்டின் வெல்டர் ஃபிட்டர் சேர்த்து. யூனிட் 1 and 2 வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின், 2 மணி நேரம் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் பாருங்க, யூனிட் 3 and 4 சரிங்களா. யூனிட் 3 and 4லயும் அதே மாதிரி 100 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கோம். அடுத்தது யூனிட் 5 and 6 வாரத்துல வந்து ஒரு நாள் சரிங்களா. எவ்ரி வீக் வெனஸ்டே இந்த டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்திருக்கோம் சரிங்களா. அடுத்தது யூனிட் 5 and 6 தேர்ட் டெஸ்ட், இது வந்து 100 கொஸ்டின். அடுத்தது யூனிட் 7 and 8 வந்து ஃபோர்த் டெஸ்ட், இது வந்து 100 கொஸ்டின். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9 and 10 வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் டெஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் சரிங்களா. அப்ப யூனிட் டெஸ்ட் உங்களுக்கு 5 டெஸ்டோட முடியுது. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்திருக்கோம் சரிங்களா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மிக்ஸ்டு கொஸ்டின் ஃபார் ஆல் ஜேடிஓ ட்ரேடு. ஜேடிஓல வந்து வெல்டர் ஃபிட்டரை தவிர்த்து மத்த ட்ரேட் எல்லாம் இருக்குல்ல, அந்த ட்ரேட எல்லாமே சேர்த்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மிக்ஸ்டு கொஸ்டின், அதாவது 200 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ட்ரேடு இந்த முறை என்னென்ன கால்ஃபர் பண்ணிருக்காங்களோ எல்லா ட்ரேடுமே சேர்த்து ஒரு டெஸ்ட் வந்து மாடல் டெஸ்டா வந்து நாங்க என்ன கொடுத்திருக்கோம், மிக்ஸ்டு கொஸ்டின் ஃபார் ஆல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்திருக்கோம். இது வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி அடுத்தது ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, வெல்டர்ல ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட், ஃபிட்டர்ல ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் சரிங்களா. ஃபுல் மாடல் டெஸ்ட் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கோட் 440, இது வந்து JT4 ஃபுல் மாடல் டெஸ்ட் 1. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் 2 வந்து என்ன சொல்லிருக்காங்க, JT4 ஃபுல் மாடல் டெஸ்ட் 2,
இது வந்து ஃபிட் இருக்கு. வெல்டர்ல ஒன்னு ஃபிட்டர்ல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட். அதே மாதிரி மிக்சடு கொஸ்டின் ஃபார் ஆல் ட்ரேட் இது வந்து ஒரு டெஸ்ட் வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? சோ இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல். ஓகேவா? டெக்னிக்கலுக்கான ஷெட்யூல் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஜிஎஸ்கான ஷெட்யூல் வந்து பின்னாடி இருக்கு, இது பாத்துக்கோங்க. சோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 20+ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் மொத்தமா நாங்க வந்து கொடுத்துருவோம். 20 டெஸ்ட்டுக்கான கொஸ்டினை நாங்க என்ன பண்ணிடுவோம், ஒரே ஃபைலா வந்து நாங்க கொடுத்துருவோம். அந்த கொஸ்டினை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் போட்டு பாத்துக்கலாம். டெக்னிக்கல் தான் வாரத்துல ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? ஐ மீன் டைம் வந்து கிடையாது. தேர்வு 1, தேர்வு 2 இந்த மாதிரி நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டாபிக்ஸை வந்து கொடுத்துட்டோம். டைமிங் வந்து உங்க கன்வீனியன்ட் தான். நீங்க வந்து என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் போட்டு பாத்துக்கலாம். ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல 20 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் எல்லாமே மொத்தமா நாங்க கொடுத்துருவோம். நீங்க வந்து என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி மெகரோலி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரே சிலபஸ் தான். அதே மாதிரி டிகிரி லெவல், டிப்ளமோ லெவல் எல்லாத்துக்குமே காமனா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா மெகரோலி 2.0ல இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் மொத்தமா வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஜிஎஸ் டெஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ணிடணும், கொஸ்டினை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் போட்டு பாத்துக்கணும். சரிங்களா? சோ இதுல வந்து யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, அதே மாதிரி ஹிஸ்டரி, ஜியோகிராபி, ஐஎன்எம், சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இது வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஷெட்யூல் பிரகாரம் ஒரு டாபிக்கும் படிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, டெஸ்ட் வந்து போட்டு பாத்துக்கோங்க. ஜிஎஸ்கான ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல். சரிங்களா? ஜிஎஸ்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? சோ இதுல வந்து மொத்தம் 19 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து யூனிட் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் இது எல்லாமே வந்துடும். இது போக ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில இன்ஜினியரிங் சர்வீஸ்ல என்னென்ன டெஸ்ட்லாம் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஜிஎஸ்க்கு கொடுத்தோமோ அது எல்லாமே ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா தனியா கொடுத்துருக்கோம். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம், கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு ஷெட்யூல். ஓகேவா? டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் எவ்ரி வீக் வெனஸ்டே உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொஸ்டின் வரும். ஜிஎஸ் வந்து ஸ்டார்டிங்ல எல்லா கொஸ்டினும் நாங்க கொடுத்துருவோம். சோ நீங்க வந்து டைம் கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவராலா ஒரு 6000+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின்ஸை நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓவரளவுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். பேட்ச் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட் 2.0. பேட்ச் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட் 2.0. இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டூடெண்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்றத பாத்துக்கோங்க. அதாவது இதுல வந்து மொத்தம் 4 கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. நியூ ஸ்டூடெண்ட், ஓல்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒன்லி ஃபார் டெக்னிக்கல், அதே மாதிரி போத் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க கேட்டகரி வந்து நாங்க பிரிச்சிருக்கோம். சோ இப்போ வந்து நியூ ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க இப்பதான் நம்ம அகாடமியில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்றீங்க, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கோர்ஸும் வந்து படிக்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே சேர்த்து ஃபீஸ் வந்து என்ன வரும், 3000 வரும். ஒரிஜினல் ஃபீஸ் 5000, இதை டிஸ்கவுண்ட் பண்ணி 3000 போட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நியூ ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு வெறும் டெக்னிக்கல் மட்டும் போதும், ஜிஎஸ் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2000 வரும். ஓகேவா? நியூ ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் போத் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ்னா 3000, ஒன்லி ஃபார் டெக்னிக்கல்னா 2000. இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போத் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன வரும், 2500 வரும். ஒன்லி டெக்னிக்கல் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1500 வரும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதான் டீடைல்ஸ். அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9500259300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அட்மிஷன் ரிலேட்டடான எல்லா ப்ரொசீஜரும் சொல்லிடுவாங்க. சோ அட்மிஷன் எப்படி போடுறது அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஓபன் பண்ணி பாருங்க. சோ இதுல பேஜ் நம்பர் 14ல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லா படிச்சுட்டு எல்லாருமே வந்து அட்மிஷன் போடுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி பேமெண்ட் வந்து எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு QR கோட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கங்க. பேஜ் நம்பர் 16ல QR கோடு இருக்கு. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜிபே இல்லனா போன்பே வந்து பேமெண்ட் பண்ணிருங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல வந்து ஆன்லைன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இதுல வந்து ஒரு ஆன்லைன் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க.
6382809713 அப்படின்னா 8668029422 இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி ஜாயின் ஜேம்ஸ் வாட் 2.0 டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருவாங்க. நீங்க பேமெண்ட் பண்ணதுல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஜெனரேஷன் ஆயிடும். சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். சரிங்களா? சோ இந்த நம்ம டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம். ஜேம்ஸ் வாட் 2.0 இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வரப்போற மெக்கானிக்கல் முடிச்ச மாணவர்களுக்கு வந்து டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல இருக்கக்கூடிய வேகன்சியை பேஸ் பண்ணி தான் வெல்டருக்கும் ஃபிட்டருக்கும் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எல்லாருமே இதை முழுமையா பயன்படுத்திக்கங்க. அட்மிஷன் வந்து இப்பல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட்மிஷனுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சோ எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. விரைவில் அரசு பணியை பெறுவதற்கு டாஃப் உடன் கைகோருங்கள். தேங்க்யூ.